ஹயாது லோஹர் அப்பா என்ன அழகான பொண்ணு, சும்மா பண்ணு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப கியூட்டான ஆக்ட்ரஸ். இவங்களோட நிறைய அழகான விஷயங்கள் படத்துல இருக்கு. பட் எனக்கு இந்த ஒரு தாட் ரொம்ப பிடிச்சிருந்தது. லைஃப்ல நிறைய நேரங்கள்ல வந்து நம்மளை ஏமாத்துறாங்கன்னு நமக்கு நல்லா தெரியும். ஆனாலும் அவங்க சொல்றதை நம்ம நம்புவோம். ஏன்னா நம்ம என்ன நம்பணும்னு விரும்புறோமோ அதுதான் நம்புவோம். நீங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறனோ அதுதான் நீங்க நம்புவேன். ஆனா ஆக்சுவலா நீங்க யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு சீன், அதாவது பிரதீப் ரங்கநாதன் மறுபடியும் அவங்களோட காலேஜுக்கு எல்லாம் போய் அவர் வச்ச அரியர் எல்லாம் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு செகண்ட் டிக்கெட், கிட்டத்தட்ட ஓமை கடவுளையில கிடைக்கும்ல ஒரு டிக்கெட், செகண்ட் சான்ஸ் டிக்கெட், அந்த மாதிரி ஒரு டிக்கெட் கிடைக்குது. அவர் அங்க போறாரு. சோ போய் சொல்லி அங்க போய் உட்கார்ந்துருக்கும் போது இந்த பொண்ணு சர்ப்ரைஸ் பண்றதுக்காக மும்பைக்கு வருது. அதாவது மும்பைல மீட்டிங்ல இருக்கேன்னு சொல்லிட்டு வேலூர்ல காலேஜ்ல இருப்பாரு. அப்படி சொல்லும் போது அவங்க அங்க போய் இந்த மும்பை ஏர்போர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறமா பிரதீப் சொல்வாரு, நான் உன்னை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக சென்னைக்கு வந்திருக்கேன் பேபி அப்படின்னு. அப்போ அவங்க வருவாங்க, ஓ இது நம்பிருச்சா அந்த பொண்ணு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது கண்ணு கலங்கி ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டான ஃபேஸ்ல ஒன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. எனக்கு அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் முன்னாடி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன், அவன் கிட்ட நிறைய பொய் சொல்லுவான். அது எனக்கு நல்லா தெரியும் பொய் சொல்றாங்க அப்படின்னா அது என்ன மாதிரி ஒரு சஃபகேஷனை உள்ள கொடுக்கும்னு எனக்கு தெரியும். நீ என்கிட்ட பொய் சொல்லலையே அப்படின்னு கேட்கும் போதும் அந்த பொண்ணு மேல பொய் சத்தியம் பண்ணுவாரு. இது பார்க்கவே என்னடா இது, எந்த நல்ல விஷயத்தையும் மிஸ் பண்ணிடக்கூடாது, ஏதோ ஒரு வகையில எல்லாத்தையும் நம்ம இழுத்து பிடிச்சி மேனேஜ் பண்றோம், நம்ம ஜெயிச்சிட்டோம் நம்ம நினைப்போம். ஆனா அது உடையக்கூடிய இடம் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். ஹயாது லோஹர் அப்பா என்ன அழகான பொண்ணு, சும்மா பண்ணு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப கியூட்டான ஆக்ட்ரஸ். இவங்களோட நிறைய அழகான விஷயங்கள் படத்துல இருக்கு. பட் எனக்கு இந்த ஒரு தாட் ரொம்ப பிடிச்சிருந்தது. லைஃப்ல நிறைய நேரங்கள்ல வந்து நம்மளை ஏமாத்துறாங்கன்னு நமக்கு நல்லா தெரியும். ஆனாலும் அவங்க சொல்றதை நம்ம நம்புவோம். ஏன்னா நம்ம என்ன நம்பணும்னு விரும்புறோமோ அதுதான் நம்புவோம். நீங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறனோ அதுதான் நீங்க நம்புவேன். ஆனா ஆக்சுவலா நீங்க யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு சீன், அதாவது பிரதீப் ரங்கநாதன் மறுபடியும் அவங்களோட காலேஜுக்கு எல்லாம் போய் அவர் வச்ச அரியர் எல்லாம் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு செகண்ட் டிக்கெட், கிட்டத்தட்ட ஓமை கடவுளையில கிடைக்கும்ல ஒரு டிக்கெட், செகண்ட் சான்ஸ் டிக்கெட், அந்த மாதிரி ஒரு டிக்கெட் கிடைக்குது. அவர் அங்க போறாரு. சோ போய் சொல்லி அங்க போய் உட்கார்ந்துருக்கும் போது